ராகுல். எல்லாம் வெயிலில் நின்றுட்டுருக்காங்க. 1 minute ப்ரோ, 1 minute 1 minute. ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் இல்லைனா 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படியே கவுண்ட் டவுன் பண்ணுங்கள், மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் கௌதம். ரெடி? 1 2 3 மேட்ச் ஸ்டார்ட்ஸ். இட்ஸ் பிகன். போல்ட் உன்னோட முதல் பால்லே ஓட கிரேட் ஷாட். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்காரு போல்ட். ஸ்லாட்டை போட்ட பாலை தூக்கி செவட்டி வச்சிருக்காரு வெளியே. ஒரு லாங் ஆன் திசையில் ஒரு அருமையான சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. YRS இதையே அவங்களோட ஃபயர் தெரியுது. பவர் பிளே யூஸ் பண்ணி ஆட போகிறோன்னு ஒரு புத்துணர்ச்சியோடு வந்திருக்காங்க. வெயிட், பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. ஓட கிரேட் ஷாட். ஒரு லாங் ஆனில் ராகுலோட ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி ஸ்லைட்டில் அச்சார்பா லாங் ஆனில். ஓட கிரேட் ஷாட். ஒரு இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு டேவோட இன்னிங்ஸே வந்து சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா மேட்சும் அப்படி இருக்குமா? ஓட கிரேட் பால், ஓட கம்பேக் பால். ஒரு ரெண்டாவது பால் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாட்டில் போட்டார். ரெண்டாவது பால் ஒரு லென்த்தில் தூக்கி அருமையாக போட்டிருக்காரு. ரெண்டாவது பால். மூணாவது பால் வீச வர்றாரு ராகுல். மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல். மறுபடியும் ஒரு டாட் பால். ஓட கிரேட் பாலிங். ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு 2 டாட் பால். ஓட க்ரூஷியல் பால்ஸ். ஓட விக்கெட். தன்னோட 4வது பால்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு போல்ட். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சாரு. மற்ற எல்லாம் சரி, பவர் பிளே யூஸ் பண்ணி தான் ஒரு ஹிட்டோட இன்டென்ஷனில் தான் வந்தார். சூரியவன்ஷி மாதிரி ஒரு பால்ல அடிச்சு பொழப்பாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் தன்னோட 4வது பால் அவுட் ஆகிட்டு போறாரு போல்ட். அடுத்ததாக இறங்குறாரு ராங் ராம் என்கின்ற அழைக்கப்படும் ஸ்ரீராம். ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வராரு ராம். ஸ்ரீராம். அவர் பேரே ராங் ராம் தான் ஜெர்சியில் இருக்கும். நிறைய விஷயத்தை ராங்காக பண்ணுவார். அதனால் அவர் பேரே ராங் ராம்னு அவரே வச்சுக்கினாங்க டீமில். மேட்சை விறுவிறுப்பாக நடத்துங்க கௌதம். இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவரில். ஜஸ்ட் 2 more பால்ஸ். அவனோட முதல் இன்னிங்ஸே ஃபர்ஸ்ட் சிக்ஸோட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் ஒரு 3 கம்பேக் பால் போட்டு வேற லெவலில் ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தார் போல்ட்டோட விக்கெட்டை. மறுபடியும் இட்ஸ் அ வைட் டெலிவரி. தேங்க்யூ அம்பையர். நல்லா கேப் போட்டுன்னு அருமையாக இருக்கீங்க. உள்ள இல்லை ஆரஞ்சு கேப் மட்டும் வெயிலில் பளிச்சுன்னு அடிக்குதுப்பா எங்களுக்கு. மறுபடியும் ஒரு லாங் ஆனில் ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த YRS வந்து இந்த லைனுக்கு மேலே நிற்காதீங்க, பெனால்ட்டி கொடுத்துருவேன். மறுபடியும் சொல்கிறேன், ORS டீம் வந்து லைனுக்கு மேலே நின்னீங்கன்னா பெனால்ட்டி கொடுத்துருவோம் ப்ரோ. லைனை விட்டு உள்ளே நில்லுங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்பு வராரு. இப்போ தான் தன்னோட ஃபர்ஸ்ட் ஓவரில் முதல் பால் ஸ்ட்ரைக் எடுக்கிறார் அப்பு. அவரோட முதல் பால் இப்போ தான் ஸ்ட்ரைக் எடுக்கிறார் மதன் இந்த ஓவரில். ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்காரா இல்லை தள்ளி ஆடணும்னு வந்திருக்காரா? லெட்ஸ் வாட்ச். ஷாட். அவரோட ஆஃப் சைட் திசையில் செல்லமாக தட்டி விட்டாருப்பா அவர் 4 லைனுக்கு. பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடணும். 2 ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து தான். நல்லா வித்து கொடுத்து அடிச்சாருப்பா அவரோட கவர்ஸுக்கு மேலே. ரெண்டாவது ஒரு வீச வந்திருக்காரு சதீஷ் ஃப்ரம் ICC. ஸ்ட்ரைக் எடுக்கிறார் ராம். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை
ஒரு ஆஃப் சைட் திசையில் ஒரு 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணி ஆடிட்டுருக்காரு ராம். ஸ்ட்ரைக்கை ஒரு பாலுக்கு 2 ரன் ரொட்டேட் பண்ணி அருமையாக ஆடிட்டுருக்காரு ராம் என்கின்ற அழைக்கப்படும் ஸ்ரீராம். மறுபடியும் ஆஃப் சைட் திசையில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காருப்பா. லாங் ஆஃப் திசையில் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைடு ஒட்டியை போட்டுட்ருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஃபீல் சேஞ்ச். இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தன்னோட ஃபஸ்ட் ஓவரில் கடைசி பந்த ஒரு அழகாக செல்லமாக ஆஃப் சைடில் தட்டி விட்டு ஒரு 4 பவுண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்தார். அவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக் எடுக்கிறார் அப்பு. இட்ஸ் அ நோ பால் ஃப்ரம் அம்பையர். இப்போ ஃப்ரீ ஹிட் கிடைக்கு. மறுபடியும் ஒரு ஆஃப் சைட் திசையில் தன்னோட ஃபேவரட் ஆஃப் சைட் திசையில் தான் இப்போ ஆடிட்டுருக்காரு. நீங்கள் ஃபீல்டிங் அங்கே செட் பண்ணாலும் நான் வந்து ஆஃப் சைடில் தான் ஆட போகிறேன், ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து தான் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு அருமையாக செல்லமாக தட்டி விட்ருக்காரு. மறுபடியும் ஒரு 4. ஒரு நோ பாலில் ஃப்ரீ ஹிட் கிடச்சிது. ஆனால் ஃப்ரீ ஹிட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கவர்ஸ் திசையில் செல்லமாக தட்டி விட்டு ஒரு லாங் ஆஃப் திசையில் ஒரு அருமையான ஒரு 4 அடிச்சார். மறுபடியும் ஒரு வாட் அ கிரேட் ஃபீல்டிங். ஒரு லாங் ஆன் திசையில் ஒரு அருமையாக ஃபீல்டிங்கை தட்டாருப்பா. வாட் அ கிரேட் ஃபீல்டிங் ஃப்ரம் ஐசிசி ஜான். லாஸ்ட் பால் பவர் பிளேயோட கடைசி பந்து. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. மூணாவது ஒரு போட வந்திருக்காரு இர்ஃபான் ஃப்ரம் ஐசிசி.
3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தனால கமெண்ட்ரி பேச முடியல. இப்போ கமெண்ட்ரிக்கு திருப்பி வந்துட்டேன். திருமூர்த்தி அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் வேகமாக நடத்தினா நல்லாயிருக்கும். கௌதம் அண்ட் விஜயன் மேட்சை கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடத்துங்க. பவுலர் நேம் நவீத். நவீத் தன்னோட 4வது ஓவர் போட வராரு ஐசிசிக்காக. நல்லா போட்டுட்ருக்காங்க. வாட் அ கிரேட் bowling ஃப்ரம் ஐசிசி. நல்லா பொறுமையாக ஆடிட்டு இருந்தாங்க. ORS ஃபஸ்ட்டு 2 பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடினார். வாட் அ ஹெலிகாப்டர் ஷாட்ப்பா. ஒரு லாங்காக வந்து சில ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஆடினார். திரு அருமையான ஃபீல்டிங் பண்ணிங்க திரு. என்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. முதல் பாலே அருமையாக ஒரு சிங்கிள் தட்டி அப்புக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போவார் அப்பு. ஓ மை காட், அவர் லெக் சைட் திசையில் ஃபைன் லெக் திசையில் ஒரு அருமையான ஷாட் ஆனார். ஆனால் சிங்கிள்க்கு ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ORS. அதனால் இப்போ சிங்கிள்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய ஷாட் இன்னும் வரல. ஃபஸ்ட்டு ஓவரில் பார்த்தோம், செகண்ட் ஓவர்லேயும் பார்த்தோம். இன்னும் பெரிய ஷாட்ஸ் இன்னும் வரல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அவங்க பொறுமையாக கரெக்டாக பாலை பார்த்து அடிப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக் திசையில் ஒரு அருமையான ஷாட். வாட் அ கிரேட் ஷாட். நல்லா லெக் சைடில் போட்ட பாலை அழகாக கிண்டி விட்டாருப்பா. ஃபைன் லெக் திசையில் மேலே அடிச்சு தூக்கி பால் இல்லாத இடமா பார்த்து ஒரு நல்ல ஒரு 4 ஒன்று கிடச்சிருக்கு. இட்ஸ் அ நோ பால். 3 ஸ்டெப் போட்டிருக்காரு. இட்ஸ் நோ பால். தேங்க்யூ அம்பையர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 4க்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ ஹிட் ஒன்று கிடச்சிருக்கு அவருக்கு. ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணி ஆடுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தான் ஒரு பெரிய ஷாட் பார்த்தோம் ஒரு ஃபைன் லெக் திசையில். ஒரு ஃப்ரீ ஹிட் வர கிடச்சிருக்கு ஒரு 3 ஸ்டெப் போட்டதுனால. அஜித் எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க. அஜித் சாலியூர் சிசி அஜித். என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ரெடி ஒரு ஃப்ரீ ஹிட் பால். பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாரு மறுபடியும். வாட் அ கிரேட் ஷாட். நல்லா காற்றை யூஸ் பண்ணி வச்சாருப்பா ஃபைன் லெக். மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார். வாட் அ கிரேட் ஷாட். ஒரு நல்லா தேங்காய் வச்ச பாலை தூக்கி மடிக்கி அடிக்கிறாருப்பா. வாட் அ கிரேட் ஷாட். கிரேட் ஷாட். நல்லா அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பால் வேணுமா கம்பேன். லாஸ்ட் 2 பால் ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு போனாராங்கன்னா கரெக்டாக ஃபீல்டிங் செட் பண்ணி வச்சு ஒரு டாட் பால் போட்டிருக்காரு ஒரு பெரிய ஃப்ரீ ஹிட்டுக்கு அப்புறம். நாற்பது 40 அதான் சொல்லிட்டே இருந்தேன். 4வது ஓவரில் ஒரு 40 ரன் அடிச்சிருக்காங்க.
4 ஓவருக்கு 40 ஒரு 10 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. இந்த 2 ஓவர் பெரிய ஷாட்டுக்கு போகிறா. ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டு இருக்காரு அப்பு. மறுபடியும் ஒரு ஃபைன் லெக் திசையில் ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு த்ரோ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. அதை ரன் அவுட் மிஸ் பண்ணி 3 ரன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஒய்ஆர்எஸ். அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பவுலர் எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும் அந்த பாலை டைம் பண்ண முடியலன்னா அதை வந்து கரெக்டாக டைம் பண்ணி ஒரு ரன்னு 2 ரன் ஆகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஃபைனல்ஸில் கப் அடிச்சுட்டே இருக்காங்க சாலியூர்ஸில். மறுபடியும் ஒரு லாங் ஆன் திசையில் கேட்ச் ஆன் பார்ப்போம். ஐயோ பார்த்து ப்ரோ. கிராம்புக்கு பிடி. நீட்டு பிடி. கால் பூச்சிக்கிறான் அவனுக்கு. ஃபீல்டு இன்ஜுரி. பார்த்து ப்ரோ. பார்த்து ஓடுங்க. பார்த்து ஓடு ப்ரோ. பால் லீவ் இட் கேட்டு பிடிங்க. பிரச்சனை இல்லை, ஆனால் லீவ் இட் கேட்டு பிடிங்க. அவரை ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. ஃப்ரீயாக விடுங்க. அவரே சரியாயிடுவார். ஃப்ரீயாக விடுங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க அவரை. எல்லாரும் கொஞ்சம் வெளில வந்துடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. அவரே ஃப்ரீ ஆகிடுவார். நாங்களும் இந்த மாதிரி நிறைய கிராம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். முடியலன்னா சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ ஓகே தானே? என் பேரை வச்சுட்டு நல்லா ஃபீல்டிங் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அஞ்சாவது ஓவரில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 51. இன்னும் 2 பால் இருக்குது இந்த ஓவரில். ஒய்ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளேயரும் ஆடுவானுங்கப்பா. 12 பேரும் ஆடுவானுங்க. 12 பேரும் பவுலிங் போடுவானுங்க. அதுதான் அவங்க டீம் ஸ்பிரிட். ஒரு பாலுக்கு உயிரை கொடுத்து டீம் ஸ்பிரிட் போடுவானுங்க. ஐசிசியும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் பார்த்தோம். பட் ஆனால் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிருந்துச்சுன்னா அது மிஸ்ஃபீல்டிங் ஆயிருக்காது. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார். அதே பால் தான். பெரிய ஷாட்டுக்கு போயிருக்கலாம். பட் ஆனால் ஒரு டாட் பால். இதோட கடைசி பந்து. பெரிய ஷாட்டுக்கு போவாரா? ஃபினிஷ் பண்ணுவாரா? வைட் டெலிவரி. ஒரு லெக் கட் ஒன்று போட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வைடுக்கு வெளியில் போனதுனால அம்பையர் வந்து வைடு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்ணார். பட் ஆனால் பால் நின்று ஸ்லோ ஆகி வரதுனால அவரால் கரெக்டாக டைம் பண்ண முடியல. அதான் சொன்னேன், ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங் பண்ணாலும் அவங்கள வந்து 1 ரன்னு 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா அதை 4 ரன்னாக கூட கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு அவங்க வந்து டீம் ஸ்பிரிட் இருக்கும் அவங்க கேமில். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 54. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் இருக்குது.
யாருக்கும் இல்லை, எங்கள் சாலியூர் சிசிக்கும் ஒய்ஆர்எஸுக்கும். மேட்சை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைன் ஃபைன், தேங்க்யூ ப்ரோ. வாட் அ கிரேட் பால், ஒரு அருமையாக போட்டாருப்பா. ஒரு டாட் பால், ஒரு கிளைமேக்ஸ் ஓவர் இது. அந்த ஓவர்லேயே ஒரு ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலோட போட்டிருக்காரு. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் டாட் பால் போட்டாருன்னு. இட்ஸ் அ ஒயிட் டெலிவரி. தேங்க்யூ அம்பையர். இன்னும் 5 பால் இருக்குது, பெரிய ஷாட்டுக்கு போகிற ஓப்பனிங் ஆடின அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். கடைசி ஓவரை நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடிட்டுருக்காரு. அப்போ இப்போ தான் சொன்னேன் ஒரு கேட்சா ப்ரோ, லிவிட் கேட்டு பிடிங்க. எல்லா பாலுக்கும் சர்ன்னு ஓடியாரிங்க, எங்களுக்கே பயமாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. லிவிட் கேட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் கையில் தான் போகுது. ஓகே ஃபைன். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ஓப்பனிங்லேருந்து ஆடி இந்த அப்பு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. லாஸ்ட்டு ஓவரில் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. 2வது பாலில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு வைடுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி, ஒரு அவரோட லாங் ஆஃப் திசையில் ஒரு அருமையான ஒரு கேட்ச். செக் மறுபடியும் ஒரு கௌதம் சொல்கிற மாதிரி பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து யாக்கர் பால். அவரோட டைலாக் இது. அதை நான் பதிவு பண்ணுறதுக்கு சொல்கிறதுல வந்து எனக்கு பெரிய ஆச்சவனை கிடையாது. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல். வாட் அ கிரேட் விக்கெட். நல்ல போலிங்ப்பா, அருமையாக போகிறீங்க. ஃபைனல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஹிட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் அந்த ஏற்ற அளவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி போடுவேன், பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டு அருமையாக போட்டுட்ருக்காரு ஃபைனல் ஓவரை. இர்ஃபான், வாட் அ கிரேட் போலிங். அவங்க டீம்லேயே அவர் தான் ஹைட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இர்ஃபான் நல்ல போலிங் போட்டுட்ருக்காரு. இர்ஃபான் ஃபைனல் ஓவரை நல்லா வந்து நான் அவங்களுக்கு பூஸ்டப் கொடுக்க மாட்டேன், எனர்ஜி ட்ரிங்க் போட்டு கம்மி பண்ணுறோம் அவங்க எனர்ஜின்னு பார்த்தா அடிச்சு தும்சம் பண்ணுறாரு பாரு. ஒரு கிரேட் பவுலிங் யூனிட் ஃப்ரம் இர்ஃபான். இர்ஃபான் பத்தான் மாதிரி இருந்ததுப்பா. கிளைமேக்ஸ் ஓவரில் இர்ஃபான் பத்தான் இப்படி தான் போடுவார். மறுபடியும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பாலாஜி வந்திருக்காரு. பாலாஜி ஃப்ரம் ஒய்ஆர்எஸ். பெரிய ஷாட்டுக்கு போவாரா? தன்னோட முதல் பால்லே ஒரு பெரிய ஷாட்டுக்கு போவாரா? இல்லை ஒரு லெக் சைடில் ஒரு சிங்கிளாக? நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங் பண்ணாலும் அது வந்து 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. ஸோ ஃபீல்டிங் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரன்னு சேவ் பண்ணலாம். அவங்க ரன்னிங் பிட்வீன் வித் விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பானுங்க, நல்லா யங் பசங்க மாதிரி. எங்களுக்கு தான் கொஞ்சம் வயசாகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓகே ஃபைன், இட்ஸ் அ ஒயிட் டெலிவரி. தேங்க்யூ அம்பேர். ஆனால் விஜயன் வந்து ரொம்ப நேரமாக கை கட்டிகிட்டு இருக்காரு, எதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் தேங்க்யூ அம்பேர். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ஷிஃப்ட் ட்ரை பண்ணார். இட்ஸ் அ ஒய்டா கௌதம்? யா, இட்ஸ் அ ஒயிட். ஃபைன். ரிவர்ஸ் ஷிஃப்ட் திரும்பினாலும் நல்லா போட்டுருந்தாரு. இப்போ தான்ப்பா சொன்னேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு பாலா? ஓ மை காட். இட்ஸ் அ ஒயிட் +4. ஒயிட் +4. ஒரு ராங்கான டெலிவரி. ஸ்லோவை ட்ரை பண்ணார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைனுக்கு வெளில போனதுனால அங்கே ஃபீல்டர் இல்லாமல் ஒரு 4 வர போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயிட் டெலிவரி. பரவாயில்ல, லென்த்தை பிடிச்சி போடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒன்று, லெஃப்ட் ஆம் பவுலர் வந்து இறக்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் லைனை பிடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இர்ஃபான் லைனை பிடிச்சி கரெக்டாக போடுங்க. நல்ல ஃப்ளையராக போட்டுருந்தீங்க இர்ஃபான். கமான் இர்ஃபான், யூ கேன் டூ இட். கமான் பாலாஜி, யூ கேன் பேட். இப்போ தான் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபயரான பால் ஒன்று போட்டார்ப்பா இர்ஃபான். ஓ மை காட். இட்ஸ் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும். தட்ஸ் அ டீம் ஸ்பிரிட் ஃப்ரம் ORS. ஓகே, முடிந்தது 6 ஓவர் இன்னிங்ஸ். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. மதன், ப்ளீஸ் சேமி த ஸ்கோர். மதன்.
வாட் அ கிரேட் நியூஸ் ஸ்கோர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 66. 67 அடித்தால் வெற்றி டு ஐசிசி. அடுத்த மேட்சுக்கு கம்பேக் கொடுக்க போகிறது நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலியூர் சிசி விசஸ் ஒய்ஆர்எஸ். அது பெரிய மேட்சாக இருக்கும். என்னோட கமெண்ட்ரி வந்து பார்ப்பீங்க. ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்பீச்சு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்கனைசர் எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஸ்பீச்லாம் கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ORS vs Salur CC. ஆர்கனைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாங்க. அதுவும் யார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல பசங்க ORS டீம் கூட. தீனா தயாளன் வராரு. அவர் தான் அவங்க எங்கள் சாலியூர் சிசியோட ஹிட்டர்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு 2 மாதமாக ஹிட் பண்ணி பார்த்தது இப்போ சரித்திரமே இல்லாத மாதிரி பண்ணி ஆடிட்டுருக்காரு. மேட்சை கொஞ்சம் விறுவிறுப்பாக நடத்துங்க கௌதம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சாலியூர் சிசிக்கு வேறு, அது வேறு கௌதமோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். விஜயனோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த மேட்ச்சில் பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மேட்சை கொஞ்சம் வேகமாக நடத்துங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கமான் கமான் கமான், ஒரு ஃபயராக விளையாடுங்க. கமான் சாலியூர் சிசி. மேட்சை கொஞ்சம் விறுவிறுப்பாக நடத்தினா நல்லாயிருக்கும். கௌதம் சம்பத் மேட்சை கொஞ்சம் வேகமாக நடத்துங்க. தீனா வேற அடுத்த மேட்ச் வந்து ஃபயராக ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தினக்கு தீனா ஃப்ரம் சாலியூர் சிசி. மேட்சை கொஞ்சம் விறுவிறுப்பாங்க நடத்துங்க கௌதம். பேட்ஸ்மேன் 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 ஐசிசி பேட்ஸ்மேன் 67 எடுத்தால் வெற்றி. 6 ஓவருக்கு 67ன்றது வந்து பெரிய ஸ்கோர் தான். அவங்க வீடியோ பேட்ஸ்மேன்ஷிப் இருக்குன்னு பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இம்பாக்ட் பிளேயர் யாருக்கு பதிலாக ப்ரோ? 12th மேன் நீங்கள் தான் சொல்லணும். இம்பாக்ட் ஒரு சின்ன இம்பாக்ட். அப்பு வெளியே, கீர்த்தி உள்ள. ஒரு பேட்ஸ்மேன் போயிட்டு பவுலர் உள்ளே எடுத்திருக்காங்க. ஒரு இம்பேக்ட். இதுதான் நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லோட இது வந்து கொண்டாந்துருக்கோம். இம்பேக்ட் பிளேயர். அந்த ஐபிஎல்லோட இம்பேக்டை வந்து நாங்கள் 6 ஓவர்ஸில் கொண்டாந்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். என்னோட ஃபஸ்ட்டு ஓவர் போட வராரு ராம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீராம். மேட்சை கொஞ்சம் விறுவிறுப்பாக நடத்துங்க கௌதம். வெளியில் எது வந்தாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன் கிடையாது இது. என் ஃபோன் இருக்குது அதில் குணா. கீழே வந்துச்சுன்னா அப்புறம் நான் செலவு பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். மேட்ச் ஆரம்பிங்க கௌதம். விறுவிறுப்பா மேட்ச் ஆரம்பிங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சுவாரஸ்யமான மேட்ச் வேறு ஒன்று இருக்குது.
ஓகே, தன்னோட ஃபர்ஸ்ட் பால் போட வர ராம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீராம் தன்னோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலோட 6ஓட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலோட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஆஃப் சைட் திசையில் ஒரு அருமையான ஷாட். நல்லா கவர்ஸில் கட் பண்ணி ஆடினாருப்பா. நல்லா ஃபேஸை யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணார். ஓட கிரேட் பேட்டிங். அசாத், ஐசிசியோட அசாத் அருமையாக ஆடுறாங்க. ஐசிசியோட அசாத் ஃபர்ஸ்ட் தன்னோட 2வது பால் ஒரு 4 அடிச்சிருக்காரு. பாலை வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா கௌதம்? இன்னிங்ஸ் ஆடும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வாங்கி கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்னிங்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதான் அம்பையரோட வேலை. ஓகே ஃபைன். இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. நல்லா மேட்ச்சை கொஞ்சம் வேகமாக நடத்துங்க அம்பையர். ராஜேஷ், எந்த ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலுமே சருன்னு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவார் ராஜேஷ். எங்கள் டீமில் வந்து ஒரு ப்ரோ மெக்கானிக்னே சொல்லலாம். மறுபடியும் ஒரு லாங் ஆஃப் திசையில் ஒரு சிங்கிள் நாள் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்காரு ராஜேஷ். ஏதாச்சும் வண்டியில் ஏதாவது ஃபால்ட்டுனா ராஜேஷை கான்டாக்ட் பண்ணலாம். ஓட கிரேட் பால். ஒரு டிப்பர் பால் ஒன்று போட்டார். நல்லா அருமையாக இருந்துச்சுப்பா பார்க்குறதுக்கு. 4 பாலுக்கு 5 ரன். இன்னும் 2 பால் இருக்குது இந்த பவர் பிளேயில். பெரிய ஷாட்டுக்கு போவாரா? மறுபடியும் ஒரு லாங்கா திசையில் 4 ஆன்னு பார்ப்போம். பால் நல்லா ட்ராவல் ஆகுது. அவங்களால கார்த்தியால் ட்ராவல் பண்ணி பிடிக்க முடியல. அது 4 ஆயிடுச்சு. ஒரு நைஸ் ஒரு லாங் ஆஃபில் தேங்காய் உடச்ச பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃப் திசையில் செல்லமாக தட்டி விட்டார்ப்பா. ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து. அவரோட கிரேட் பேட்டிங் ஃப்ரம் ஐசிசி. இந்த ஓவரோட கடைசி பந்து பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க ஐசிசி. நல்லா போலிங் போட்டுட்ருக்காங்க. இப்போதான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபுல் டாஸில் அவுட் ஆகிட்டு வெளில போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு ராம். அதோட முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஐசிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஃப்ரம் ஐசிசி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் வேறு சுவாரஸ்யமான மேட்ச் வேறு இருக்குது. சலியூர் சிசிக்கும் ஒய்ஆர்எஸுக்கும். எங்கள் டீம் மேட்ச்லாம் வந்து ஃபயராக ரெடி வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. அருள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேட்டிங் ஃபார்மேட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது ஒரு போட வந்திருக்காரு சேது. ஒரு ரிவர்ஷிப், ஒரு கவர்ஸ் திசையில் ஒரு ரிவர்ஷிப் ஆடினார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டு செட் பண்ணி அருமையாக சிங்கிளை கன்வெர்ட் பண்ணி ஆடிட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருக்கும் ப்ரோ. ஒரு பாலை வந்து அதை 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க. அவங்க டீம் ஸ்பிரிட் வந்து நல்லாயிருக்கும். லெட்ஸ் வாட்ச்.
What a great ball. It's a wicket. Umpire's call. It's an umpire's call. It's an umpire's call, bro. கரெக்டாக மீட் ஆகல. லெட்ஸ் வாட்ச். இட்ஸ் அ வைட் டெலிவரி. மறுபடியும் இது ஒரு வைட் டெலிவரி. நல்லா வேகமாக தன்னை பவரை யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. இட்ஸ் அ 6. அதான் பாட் கரெக்டாக மீல்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதுவும் வேகமாக கூட தட்டல, தன்னோட பவர் யூஸ் பண்ணி செல்லமாக தட்டினார். பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆன் திசையில் வந்து அருமையாக பால் வெளியில் 6 லைனில் வந்து வந்துருச்சு. ஒரு கிரேட் பேட்டிங். இப்போ தான் ஒரு பெரிய ஷாட் பார்த்துருக்கேன் நான் டீம் கிட்டேருந்து. ஒரு பெரிய ஷாட் ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 கன்வெர்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தார். இப்போ வந்து தன்னோட முதல் 6 பதிவு செய்கிறாரு யோகேஸ்வரன். மறுபடியும் அதே லாங் ஆன் திசையில் ஃபீல்டிங் செட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்ட்ரைக்கை எடுத்து தக்க வச்சிருக்காரு. தன்னோட ஃபஸ்ட் ஓவரில் 2 4 அடித்த ஐசிசி டீமோட பிளேயர். ஓ மை காட், இட்ஸ் அ குயிக் எச். அவரோட கீப்பரால் கன்வெர்ட் பண்ண முடியல அதை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை, த்ரோ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். பரவாயில்ல, அது வந்து ஒரு ஸ்லிப்பை வந்து 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கேட்சை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 2 ரன் கன்வெர்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஐசிசிக்கு.
மறுபடியும் இட்ஸ் அ பவுண்ட்ரியான்னு பார்ப்போம். இட்ஸ் அ பவுண்ட்ரி. பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனதுனால அவரால் தடுக்க முடியல. இட்ஸ் அ பவுண்ட்ரி. த்ரீ ஓவர்ஸ் 26 ரன்ஸ். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. இன்னும் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு டிங்ஸ் பிரேக் அப்புறம் மூணாவது ஒரு போட வீச வராரு கார்த்தி. கட்டர் கார்த்தி. கார்த்தி. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. இன்னும் 18 பாலுக்கு. இட்ஸ் 18 balls 41 டு வின் த மேட்ச். இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? ஒய்ஆர்எஸ் இல்லை ஹிட் பண்ணுவாங்களா? ஐசிசி. முதல் பாலே சிங்கிளை கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக்குக்கு கொடுத்துருக்காரு. வாட் அ கிரேட் ஷாட். நல்லா பேட் ஸ்விங் வேகமாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் டஸ் நல்லா கன்வெர்ட் பண்ணி 6 கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஷாட் இவர்கிட்ட தான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வேற பால் போடுங்க, வேற பால் போடுங்க கௌதம். யூஸ்டு பால் போடுங்க கௌதம். ரெண்டாவது பால் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஒருத்தர் இருந்து பார்ப்போம் இந்த ஷோரில் பெரிய ஷாட் வருமா? மறுபடியும் ஒரு கேட்ச். ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் போனார். பால் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தா கண்டிப்பாக ஒரு 6 அடிச்சிருக்கோம். நல்ல பேட்டிங் ப்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ. ராகுல். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு டாட் பால். தன்னோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் வாங்கி முப்பத்தஞ்சுடா.